ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் சர்க்யூட். இப்போ வந்து சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஏசியில் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபேனும் இருக்கும், ஒரு டிசி கரண்ட் தான் வேணும். ஸோ அதுக்காக ஒரு ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் ஒரு ஏசி கரண்ட்டாக டிசி கரண்ட்டாக சப்ளையை மாற்றுறது. இதுக்காக ஒரே ஒரு டயோட் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். அதனால் இது வந்து என்னென்னு சொல்கிறோம்னா சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ரெக்டிஃபையர் சர்க்யூட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்க்யூட் டயக்ராம். இது ஏசி இன்புட் கொடுக்குறது நமக்கு ஒரு டயோட் மட்டும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். அப்புறம் நமக்கு லோட் கொடுக்குறோம். இது அதோட சர்க்யூட் டயக்ராம். இப்போ இதில் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆகணும் அப்படின்னா இப்போ ஏசி வோல்டேஜ் நமக்கு பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம்னா டயோட் எப்படி இருக்குன்னா ஃபார்வர்டாக இருக்கும். அப்போ டயோட் என்ன இருக்குன்னா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆர்எல் மூலயமா போகுது, லோ ரெசிஸ்டன்ஸ் மூலமாக. இது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னால் இந்த இன்புட் ஏசி வோல்டேஜஸ் நெகட்டிவ் இருக்குன்னா இப்போ ஏசி வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த டயோட் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். அப்போ டயோட் ஆஃபில் இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது, கரண்ட் ஃப்ளோ ஆக முடியாது அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் மூலமாக. இப்போ தான் நம்ம அவுட்புட் வேவ் ஃபார்ம். இன்புட் ஏசியாக இருக்கப்போ நமக்கு இப்படி இருக்கும், அதாவது பாசிட்டிவ்லையும் போகும் நெகட்டிவ்லையும் போகும். அவுட்புட் டிசியாக கிடைக்கிறப்ப பாசிட்டிவில் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் பல்சேட்டிங் டிசி வோல்டேஜ்.